அதே போல் தான் இன்னொரு ருசியை அதிகப்படுத்துறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஃப்ரூட் சாலட். ஸோ இதில் வந்து பைனாப்பிளும் ப்ளஸ் வந்து கிரேப்ஸும் போட்டு ஒரு ஃப்ரூட் சாலட் செஞ்சுருக்காங்க. இது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபைபர் ப்ளஸ் வைட்டமின்ஸ் ப்ளஸ் சாப்பிட்டதுக்குரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்கே அழகுக்கு வச்சுருந்தா கூட இந்த கேரட்டும் குக்கும்பரும் கூட எல்லாமே எடிபிள் தான், இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இந்த கம்ப்ளீட் மீலை நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக என்னதுங்க வயிறு நிறையுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு இட்லியிலையோ தோசையிலையோ எதுக்காக இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நல்லா யோசிச்சு பாருங்கள், சட்னியோ சாம்பாரோ டேஸ்ட்டாக இருந்தால் 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ரா போகும். அதே போல் இப்போ அடை தோசை அடை இட்லியும் உங்களுக்கு வந்து அரிசி மாவோட டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட நல்ல ருசியான ஒரு தேங்காய் சட்னி, அதே போல் ஒரு மின்ட் சட்னி, அதே போல் ஒரு சாம்பார். ஸோ 2 சட்னி ஒரு சாம்பார் சேர்த்து இந்த இட்லி தோசை நமக்கு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். பொதுவாக நம்ம வந்து இந்த பர்கர் மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம குழந்தைங்க ஏன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா பாருங்கள், ஒரு பர்கரில் 2 பன் இருக்கும், அதுக்கு நடுவில் சீஸ் இருக்கும், அதுக்கு நடுவில் சிக்கனோ இல்லை வெஜிடபிளோ எதாவது வச்சுருப்பாங்க. அது கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த சாஸ் மைனஸ் கெச்சப்பு அது போக வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரே இதில் கடிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகி எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப அந்த பர்கர் இந்த மாதிரி பீஸா ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. நீங்கள் அந்த டேஸ்ட்டையே இதுலேயும் கொண்டு வர முடியும்.